ஒரு ஆள் என்ன சொல்லிச்சுன்னா 2 மாசத்துல ஆட்சிக்கு வந்துரும், 3 மாசத்துல ஆட்சிக்கு வந்துரும், 6 மாசத்துல ஆட்சிக்கு வந்துரும், எப்பனாலும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பு வசனம்லாம் பேசினாரு. நான் கூட நினைச்சேன், ஏதோ ஒரு வழியில வந்து தன்னோட கூட்டணி கட்சியில இருக்க யாராவது ஒருத்தர் உருவிடுவாங்க, நான் கூட்டணி கட்சியில உருவ போறாங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா டிவிக்குள்ள இருக்க எம்எல்ஏவை வந்து உருவிடலான்னு பார்த்துருக்காங்க. கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா அவர் போட்டு கொடுத்துட்டாரு. 35 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசியிருக்காங்கங்க. கடைசியில் பார்க்க போனீங்கன்னா ஒரு ஆள் வந்து நம்ம ஆள் வந்து கருத்து கணிப்பெல்லாம் திணிப்பாரு. அதாவது கருத்து கணிப்புன்னு பேரில் வந்து விஜய் அவர்களை ஓவராக அட்டாக் பண்ணிட்டு பேசி அவர் தான் வந்து வீடியோலாம் போட்டுட்டு இருந்தாரு. ப்ரெஸ் மீட்லாம் கூட்டு வச்சுட்டு கருத்து கணிப்புலாம் விட்டாரு. அது டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்பெல்லாம் வந்து பேசியிருந்தாரு. பட் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் மாட்டிக்கிட்டாரு. எப்படி மாட்டிக்கிட்டாருன்னு கேட்குறீங்களா? இதில் வந்து தொடர்பு வந்து செந்தில் பாலாஜி அவரோட தம்பி அவங்கள வந்து தொடர்பு இருக்காங்க. கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய்க்கு பேசியிருக்காங்க. 6 எம்எல்ஏ கிட்ட பேசியிருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு வெளியே நியூஸ் வந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் அந்த நியூஸ் அப்டேட் ஆகிருக்குன்னா அந்த மாதிரி பேசியிருக்காங்க. 35 கோடி ரூபா வரைக்கும் பேசியிருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 பேர்கிட்ட வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதான் நியூஸ். ஓகேங்களா? இப்போ இதில் என்னன்னா, இப்போ இந்த நியூஸை அப்படியே தூர தள்ளிடுங்க. இதில் ஆட்சி கவுக்கிறதுக்கு ஏன் டிவிகேல பேசினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ கூட்டணி கட்சிகள் வந்து உறுதியாக இருக்காங்களா டிவிகே கூட பயணிக்கிறதுக்கு? ஆல்ரெடி என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, டிவிகேல இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் வந்து ரிசைன் பண்ண போகிறாங்க, இல்லைனா வேறு கட்சிக்கு தாவ போகிறாங்க, நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வந்து அந்த டைமில் வந்து ஆட்சி கவுக்கலாம், இல்லைனா 6 பேர் வந்து சபையினர்கிட்ட வந்து ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வெளியே கிளம்பிடலாம் அப்படிலாம் சொல்லிட்டு புரளிகள் போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கான புரளிகள் இல்லை. பட் அதுக்கான வேலைகளே இவங்க பார்த்துருக்காங்க. யார் பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் கரூர் செந்தில் பாலாஜி அண்ணன் வந்து ஒரு வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க. பார்த்து மாட்டிக்கிட்டாங்கன்னு நினச்சிக்கலாம். பட் இது வந்து அவர் தான் பண்ண சொன்னாரா அப்படிலாம் வந்து நியூஸ் எதுவும் வரல. பட் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. மாட்டினா நம்ம திருநாவுக்கரசர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, செந்தில் பாலாஜி அவங்களாம் வந்து அவங்க தரப்பில் இருக்கவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவங்க சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படின்ட்டு. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்சியை கவுக்குறதுக்கு உங்கள் ஆளை அப்பாவை காணுன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோவம் வந்து ஆட்சியை கவுக்கிறதுக்கு பேரம் பேசுகிறீங்க. நீங்கள் குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் வந்து சோஃபா மாடல் அரசை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ எந்த தலையை வச்சு எங்கே வச்சு முட்டு கொடுக்க போகிறீங்க? நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல்களை செஞ்சுட்டு கேவலம் கிடையாது, வெக்கம் கிடையாது, மானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இருந்துட்டு இப்போ இருந்துக்கிட்டு ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் குதிரை பேரம் பேசுகிறீங்க. சோஃபா மாடல் பேரவைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துக்கு நடத்தி நீங்கள் ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஜென்சி இதில் வச்சுட்டு. நீங்களாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லாதமாக ஆகிட்டு இருக்கீங்க. நான் ஒன்று சொல்லிக்கிறேன், கேட்டுக்கங்க. இவரை பேசாமல் ஆட்சேபிக்க விட்டுருங்க. மக்கள் வேணும்னா இருக்கட்டுன்னு விட்டுருவாங்க. வேண்டான்னு சொன்னாங்கன்னா அவங்களே வாய் திறந்து கேட்டுருவாங்க வேணாங்கன்ட்டு. இல்லைன்னா கடந்த 5 வருஷம் கழிச்சு நீங்கள் இப்போ 5 வருஷம் கழிச்சு ஏடிஎம்கே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தானே அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்தாங்க. இப்போ உங்கள் ஆட்சி நல்லான்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திரைக்க வச்சு இந்த 1,75,00,000 பேரை தற்கொலை பயலுக, முட்டா பயலுகன்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் பேசிக்கிட்டு மக்கள் எதிர்ப்பில் இருக்கிறாங்க. மக்கள் எப்படி இவங்க நம்ப வைக்கிறாங்க பார்த்தீங்களா? மக்கள் வந்து எதிர்ப்பாயிருச்சு. இந்த 1 மாதத்துக்கு இந்த ஆட்சி வேணான்னு சொல்லிட்டாங்கன்ட்டு எப்படிலாம் திணிக்கிறாங்க, எப்படி ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. உண்மையான கருத்துக்களை எடுத்து வைங்க. திராவிடம்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களுக்குள்ளே தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி பேரெல்லாம் பேசக்கூடாதுன்னு அதை பற்றி சொல்லிக் கொடுங்க. வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் நீங்களும் உட்காந்துட்டு எப்படிலாம் முட்டு கொடுக்கணும் அப்பெல்லாம் முட்டு கொடுங்க. ஒரு தவறான செய்தியை நீங்கள் பரப்புங்க. பரப்பிட்டு அது தவறுனா கூட அதை சொல்கிறது கிடையாது. தவறாக பரப்பிட்டு ஃபுல்லாக நீங்கள் தவறாக தான் பரப்புறீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்லலாம் போய் பாட்டு பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா அது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ, கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கு. உங்கள் ஆட்சியில் உள்ளதை நீங்களே பரப்பி நீங்களே செருப்படி வாங்கிட்டு இருக்கிறீங்க. பேரம் பேசுகிறீங்க. பேரன்னு அவர் நேக்காக போட்டு விட்டு போயிட்டாரு. உங்கள் பேரத்தை தூக்கி தலையில் 3 நாமத்தை போட்டுருங்க. உங்கள் எம்கே ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு. ஆமாம், முதலமைச்சர் வந்து ஒருத்தர் தோத்துட்டாரு. இப்போ கூட ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் தோத்துட்டாருங்க, அவர் விட்டுருங்க, அவர் பேசாமல் ஓய்வு எடுக்கிட்டு நல்லபடியாக அவர் நல்ல தலைவராக இருந்து ஓய்வு எடுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஓய்வு எடுங்க, எடுக்காமல் போகிறீங்க. திரும்ப இறங்குறீங்களா? திருச்சி கிழக்குல இறங்குறீங்களா? ஓகே, ஒர்க் பண்ணி அவர் ஜெயிக்கிறாருன்னு வழியை பாருங்க. அதுலேயும் தோத்துட்டாருன்னா வெக்கக்கேடு மானக்கேடு எங்கேயுமே இல்லாமல் நீங்கள் பண்ணி விட்டுருவீங்க. நீங்கள் அப்படி தான் அவரை வச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்க. பொம்மை முதல்வர்னு சொல்லிட்டு சொன்னது அவரை தான் சொன்னாங்க, பொம்மை முதல்வர் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து திரும்பவும் நீங்கள் அவரை ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்டில் வச்சு நீங்கள் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. உங்கள் டீமில் இருக்கிற அத்தனை பேருமே நான் சேர்த்து சொல்கிறேன். பட் அதுக்காக நான் எம்கே ஸ்டாலின் தூக்கி பிடிக்கல. பட்டு ஒரு விதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையை வச்சு நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. திரும்ப அந்த சூழ்ச்சிக்குள்ளே விழுந்து திரும்பவும் குளத்தூரில் ஒரு கொட்டு அமுக்கின மாதிரி திரும்பவும் தோத்துன்னு சொல்லிட்டு 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லிட்டு அவர் வச்சு கிண்டல் பண்ணார் பார்த்தீங்களா? திரும்பவும் தோத்துட்டாருன்னா ஆள் நொந்து போயிடுவார். டீமுக்குள்ள இருக்க நீங்களையாவது கொஞ்சம் பாவப்பட்டு அவரை விட்டுருங்க.
பேசாமல் விட்டுட்டு போயிருங்க சரிங்களா. அந்த குதிரை பேரம், சோஃபா செட்டு இதெல்லாம் வந்துட்டு கடைசியில் யார் பண்ணியிருக்கான்னு இப்போ வெளியே வந்துட்டு இருக்குது. இதில் வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. எங்கே போய் இனிமேல் யார் யார் தலைமுறைவாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம்.